வெகு நாட்களாக ஒருவருடன் டேட் பண்றாங்க அப்படின்ற செய்தி கசிந்த நிலையில அவர் தற்போது அவரை திருமணம் செய்ய போவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இந்திய சினிமா ரசிகர்களுடைய மனதுல பெரிய இடத்தை பிடித்திருக்கும் சமந்தா அவர்கள் சில காலமாக மயோசிட்டிஸ் அப்படின்ற அரிய வகை நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. சிகிச்சைக்கு பிறகு இந்த அரிய வகை தசை நோயிலிருந்து ஓரளவிற்கு குணமாகிட்டாங்க. சிறிது காலம் சினிமாவில இருந்து விலகி இருந்த சமந்தா தற்போது மீண்டுமே நடிப்புல கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க. கடைசியாக விஜய் தேவரகொண்டாவுடன் குஷி அப்படின்ற படத்துல அவங்க நடிச்சாங்க. சோ இந்த படம் பாத்தீங்கன்னா நல்ல ஆதரவு கொடுத்தது. சமீபத்துல சமந்தா நடிப்புல வெளியான சிட்டாடல் சீரியஸ் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருது. இதனடுத்து சமந்தாவுடைய முன்னாள் கணவரான நாகை சைதன்யாவுடைய இரண்டாவது திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. அதே சமயத்துல சமந்தா அவர்களுடைய அப்பா உயிரிழந்தாரு. தற்போதுதான் சமந்தா ஆரோக்கியமாகிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் பல பேருமே அவருக்கு சமூக வலைதளங்கள்ல ஆறுதல்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் இதை பற்றி அவருடைய யூடியூப் சேனல்ல பேசியிருந்தாரு. அதாவது சமந்தாவிற்கு இரண்டாவது திருமணம் நடைபெற போவதாக சொல்லியிருந்தாரு. அந்த மாப்பிள்ளை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டாடல் சீரிஸ் உடைய இயக்குனர் ராஜ் அவர்கள் தானா. சோ ரெண்டு பேருமே சில நாட்களாகவே டேட்டிங்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமந்தா அவர்களுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கா. ஆகையால திருமண ஏற்பாடு ஒரு பக்கம் நடைபெற்று வருதாம். நாகை சைதன்யாவுடைய திருமணம் எந்த அளவிற்கு பிரம்மாண்டமாக நடந்ததோ அதை விட ஒரு படி மேலே சென்று சமந்தா இந்த திருமணத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்களா. சோ அதற்காக தற்போது பல பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம். கோலிவுட்ல தளபதி விஜய் முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வரை அனைவருக்குமே இந்த திருமணத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.